அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். தென்றல் தவழும் தென்காசி மாவட்டம் கீழப்பவர் ஊராட்சி ஒன்றியம் திப்பனம்பட்டி அகிலத்திரட்டு உறவியாளர், பட்டிமன்ற நடுவர் மற்றும் துளசி நகர் நிறுவனர் சுலோ மதனகோபால் ஆற்றுகின்ற உரையினை கேட்டு மகிழுங்கள். வேதத்திலிருந்து அறிவாளி பிறப்பான், நாதத்திலிருந்து குலக்கொடியாள் பிறப்பார், மொழியிலிருந்து படைவீரர் பிறப்பான், எண்ணியல்பில் இருந்து கருவிழி பிறக்கும், உழைப்பின் பெருமையால் தெய்வம் துணை நிற்கும். இந்த 5 நிலைப்பாடுகளையும் கொண்டவர்கள் உலகத்திலே இருப்பார்கள் என்றால் உலகம் செழிக்கும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உலகம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் உழைக்க வேண்டும். உழைப்பு மாத்திரமே ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஓய்வில்லாமல் உழைப்பவர்கள், பிரதிபலன் எதிர்பாராமல் செய்கின்றவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இன்றும் இந்த உலகம் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் விவசாயிகள் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நோக்கி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திற்கு சோறிடுகின்ற அவர்கள் நேரம் காலம் பாராது, கண் துஞ்சாது கடினமாக உழைக்கின்ற உழைப்பு அவர்களை மட்டும் வாழ வைக்கவில்லை. அவர்களை நம்பியிருக்கின்ற வணிகர்கள், பொதுமக்கள் அனைவருமே மகிழ்வோடு வாழ உழைப்பவர்கள் விவசாயிகள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இது இன்றைய விவசாயிகளுக்கு பொருந்தும். ஏன்னா 2 மாதத்துக்கு தக்காளி விலை 100, ஆனால் இன்றைக்கி தக்காளி விலை போன வாரம் 10, 5, இப்போ 15ன்னு சொல்கிறாங்க. இந்த விவசாயிகள் இந்தியாவினுடைய முதுகெலும்பு. இந்த விவசாயிகள் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும். விவசாயத்திற்கு பல பல சட்டத்திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்தாலும் கூட உரங்கள் மானியமாக வழங்குகிறது, இலவச மின்சாரம் வழங்குகின்றது, விவசாயிகளுக்கு உழவரட்டை, இப்படி பல சலுகைகள் கொடுத்தாலுமே இந்த விவசாயிகள் வளர முடியவில்லை. ஏன்னா அவருடைய பொருள்களுக்கு ஒரு உரிய விலை கிடைக்கவில்லை. இந்த உரிய விலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம், வேளாண்மை அதிகாரிகள், விவசாயிகள், வியாபார பெருமக்கள், இந்த 4 பேரும் சேர்ந்து கூட்டு முயற்சியிலே அரசாங்கம் ஒரு குழு அமைக்க வேண்டும். இந்த குழு அமைத்து இவருடைய லாப நஷ்டம் என்ன என்பதை நன்கு ஆராய்ந்து ஒரு விலையை நிர்ணயம் செய்யலாம். உதாரணமாக இந்த மாதம் இந்த பொருள் உற்பத்தி பண்ண எவ்வளோ விலை அரசாங்கம். இப்போ உதாரணமாக தஞ்சாவூரில் விளையிற நெல்லை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கு, அவங்க செழிப்பாக இருக்கிறாங்க, நல்ல போகம் விளைந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அரசாங்கம் பரவலாக எல்லா பொருள்களையும் ஒரு தரமான நியாயமான விலை கொடுத்து வாங்கி, இது மக்களுக்கும் இப்போ உதாரணமாக சொல்ல போனால் 5 ரூபா 10 ரூபா தக்காளி விற்கும்போதும் வியாபாரிகள் 40 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ இதுக்கு ஒரு குழு அமைத்து செயல்பட்டால் எல்லோரும் சுபிட்சமாக வாழலாம். அதற்காக அரசாங்கம் முன்வர வேண்டும், அரசியல்வாதிகள் முன்வர வேண்டும், விவசாய அதிகாரிகள் முன்வர வேண்டும், வியாபாரிகள், பொதுமக்கள், விவசாயிகள் இது எல்லாம் சேர்ந்து அமர்ந்தால் மட்டும்தான் இந்த விவசாயம் சுபிட்சமாகும், விவசாயம் வளரும். உழவன் சேற்றிலே கால் மிதிக்க வேண்டும் என்றால், இல்லை என்றால் நாம் சோற்றிலே சாப்பிட முடியாது. அந்த விவசாயம் இன்று பின்தங்கியிருப்பதற்கு காரணம் வேலை இல்லா. ஒரு காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது, ஆனால் இப்போ வேலையில்லா திண்டாட்டம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? மக்கள்கிட்ட பணம் சகஜமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஸ்கீம்லேயும் மக்களுக்கு இலவசமாக எல்லாம் கிடைக்கிறதுனால உழைப்பின் மகிமையை மக்கள் மறந்து விட்டார்கள். அதனால் நாங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே விவசாயம் செய்தவனை நம்பி எல்லோரும் இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி இந்த அளவு டெக்னாலஜி கிடையாது, பொருள்கள் வாங்க முடியாது, பணம் இருந்தால் மட்டும் முடியாது, உழைப்பு அதிகமாக செயல்பட்டால் தான் சாப்பிடவே முடியும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி யார் வேணாலும் எங்கே வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஐயா அகிலத்திட்டத்தில் சொன்ன மாதிரி ஒரு 100 மீட்டருக்கு ஒரு தண்ணீர் பந்தலும், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு அன்னதர்மம் வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் மக்கள் அந்த அளவில் சுபிச்சு விட்டார்கள். ஆனால் உழைப்பு மக்களிடத்திலே கொண்டு குறைகிறது. இந்த உழைப்பை உத்வேகத்தோடு செயல்பட வேண்டும் என்றால் அரசாங்கமும் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். எனவே விவசாயம் காக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாய பெருங்குடி மக்களே ஒன்றுபடுங்கள், அரசாங்கத்தை அணுகுங்கள், வியாபார பெருமக்கள்
அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைத்தால் மட்டுமே இந்த விவசாயிகள் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என்று கூறி இத்தோடு நிறைவு செய்வோம். வணக்கம்.